குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரு சமஸ் இணைந்திருக்கிறார். சமஸ், வணக்கம். வணக்கம். துணைத் தலைவர் வேட்பாளராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அறிவிப்பின் முக்கியத்துவம் என்ன? இது வழக்கம் போல வியூக ரீதியான மிக முக்கியமான முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மூத்த அரசியல் செயல்பாட்டாளர்கள், பாஜகவினுடைய மூத்த அரசியல் செயல்பாட்டாளர்கள் ஒருத்தர். அவர் 2 முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லத்தக்க அளவுக்கு கோயம்புத்தூர் மண்டலத்தை மாற்றி அமைத்தவர். தமிழ்நாடு முழுக்க பாஜகவை கொண்டு சேர்த்த தலைவர்களில் ஒருத்தர். இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பதவியின் மூலம் வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் வியூகத்தினோட ஒரு பகுதியா தான் நம்ம இதை இணைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னு சொன்னா, எந்த ஒரு அறிவிப்பையுமே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த அளவில் அவர்களுக்கு ஒருத்தருக்கு அறிவிக்கப்படும் போது அவருடைய பணி, அவருடைய அனுபவம் இவற்றை மட்டுமே மையமாக கொண்டு அதை அறிவிப்பதில்லை. அதற்கு மாறாக வரவிருக்கக்கூடிய தேர்தல் அது ரொம்ப மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதை நாம் இந்த ஆட்சி தொடங்க காலத்தில் முதலாகவே பார்த்து வருகிறோம். அது குடியரசுத் தலைவர் தேர்தலில் மிக துலக்கமா வெளிப்படுது. முதல்ல கோவிந்த் அவர்கள் அறிவிக்கப்பட்ட போது உத்தரப்பிரதேசத்தினுடைய ஜாதவ் சமூகம் அதை குறிவைத்து அங்க ஜாதவ் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக மாயாவதி அவர்கள் இருந்தது. அங்க அந்த ஓட்டுகளை உடைத்து ஜாதவ் அல்லாதவர்களுடைய ஓட்டுகளை திரட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு வியூக முடிவுகளில் ஒன்றாக அது பார்க்கப்பட்டது. தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அங்கீகாரமாகவும் அது பார்க்கப்பட்டது. அடுத்ததாக பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த முர்மு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒடிசாவை சேர்ந்தவர். அவருடைய பணி, அங்கீகாரம் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒடிசாவினுடைய தேர்தல் அதையும் மையமாக வைத்துதான் அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல்களிலும் அது மிக முக்கியமான பங்கு வகித்தது. இதற்கு முன்னதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பதவியில் இருந்த தன்கர் உட்பட யூக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். இப்போது அதே மரபுதான் மோடி ஷா அவர்களுடைய வியூக முக்கியத்துவத்தினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த அறிவிப்பையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆளுநராக பணியாற்றிய காலகட்டத்தில் ஒரு திறம்பட அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ, டெல்லியில் மோடி ஷா அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதற்கு தக்க பணியாற்றியவர்களில் ஒருவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். தவிர RSSல் முழுமையாக இணைந்து பணியாற்றி அதன் வெளியே வளர்ந்து வந்தவர். பாஜகவினுடைய மரபார்த்த செயல்பாட்டாளர் என்று அவரை சொல்ல முடியும். அந்த வகையிலே அதனுடைய தொடர்ச்சியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது தமிழகத்துக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய வியூக முக்கியத்துவம், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தகவலுக்கு நன்றி சமஸ்.